ஸ்தோத்திரத்தோடு ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த காலை நேர ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்முடைய மகிமையினால் நிறைவாக்கி கொடுக்கும்படியாய் நாம் ஆராதிக்கும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு தம்முடைய முழு பிரசன்னத்தோடு கூட நம்மத்திலே பிரசன்னமாகும்படியாய் அவருடைய ஆளுகையை நாம் காணத்தக்கதாக, அவருடைய கிருபையை உணரத்தக்கதாக, கர்த்தருடைய வல்லமையை அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபைகளையும் சம்பூரணத்தையும் நிறைவான பாக்கியத்தையும் கட்டளிடும்படியாக எல்லோரும் இருக்கிற இடத்துல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதிப்போம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர், அவர் மாறாதவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவர், அவரை போல தேவன் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரிவர வர வரி அந்தர கரதுரியா அந்தரே அந்தருசியா கரதன மோதரவாணியா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபையே நாங்கள் போற்றுகிறோம். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காக, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளை கூடி ஆராதிக்க இருக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய ஆராதனையில் மகிமைப்படுவீராக. ஆண்டவருடைய வார்த்தைகளை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, ஆங்காங்கு ஆண்டவரே இந்த நேரங்களில் வாயிலாக தேவனுடைய வார்த்தை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபை எல்லோருக்கும் தங்கியிருக்கட்டும் என்று சொல்லி கொடுக்கிறோம். எல்லாரையும் நடத்துவீராக, சம்பூரணத்தினால் நிரப்புவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு உடைய கிருபையும் ஆசீர்வாதம் தொடர்ந்து நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடும். ஸ்தோத்திரத்தோட கூடி வந்தோமே. ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவகுமாரா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே. ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே. ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவகுமாரா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவகுமாரா. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே. ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரத்தோடே
யெகோவா ஷாலோமே, யெகோவா ஷாலோமே, யெகோவா ஷம்மாவே, யெகோவா ஷாலோமே, யெகோவா ஷம்மாவே, யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா ஈரே, யெகோவா நிசியே. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரத்தோடே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவகுமாரா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவகுமாரா, ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோம், ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் எல்லா துதிக்கும் பாத்திரர், அவர் ஆராதனைக்கும் பாத்திரர். அவர் துதிக்கும் போதே தம்முடைய மகிமையை விளக்கம் பண்ணுகிற ஆண்டவர். ஆகவே அவரை உயர்த்துவோம், அவரை போற்றுவோம், அவரை ஆராதனை செய்வோம். அவர் பரிசுத்த உள்ள தேவன். ஹல்லேலூயா. துதிக்கின்றோம் துதிப்பாடல் பாடி, தூயாதி தூயவரே, கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, என்னாலும் துதி துதியே, எல்லாம் சேர்ந்து பாடுங்கள் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. துதிக்கின்றோம் துதிப்பாடல் பாடி, தூயாதி தூயவரை. துதிக்கின்றோம் துதிப்பாடல் பாடி, தூயாதி தூயவரை. கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, என்னாலும் துதியுமப்பே. கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, என்னாலும் துதி துதியே. துதிக்கின்றோம் துதிப்பாடல் பாடி, தூயாதி தூயவரை. துதிக்கின்றோம் துதிப்பாடல் பாடி, தூயாதி தூயவரை. கோட்டையும் குப்பையும் மேடாகுமே துதிக்கின்ற வேளையிலே. கோட்டையும் குப்பையும் மேடாகுமே துதிக்கின்ற வேளையிலே. எரிகோ போன்ற சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போதே. எரிகோ போன்ற சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போது. சேர்ந்து துதிங்க. துதிக்கின்றோம் துதிப்பாடல் பாடி, தூயாதி தூயவரை. துதிக்கின்றோம் துதிப்பாடல் பாடி, தூயாதி தூயவரை. சேனைகள் சிதறிய ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே. சேனைகள் சிதறிய ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே. யோசபாத்தின் சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போது. ஹல்லேலூயா. யோசபாத்தின் சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போதே. துதிக்கின்ற துதிப்பாடல் பாடி, தூயாதி தூயவரை. துதிக்கின்ற துதிப்பாடல், தூயாதி தூய. கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, என்னாலும் துதி துதியே. கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், என்னாலும் துதி துதியே. துதிக்கின்றோம் துதிப்பாடல் பாடி, தூயாதி தூயவரை. துதிக்கின்றோம் துதிப்பாடல் பாடி. ஹல்லேலூயா. சீரை
என்னாலும் துதி துதியே. கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. என்னாலும் துதி துதியே. துதிக்கின்ற துதி பாடி பாடி தூயாதி தூய. உங்க சூழ்நிலைகளுக்கு நடுவில், உங்க பிரச்சனைகளுக்கு நடுவில் ஆண்டவரை துதியுங்கள். அவருடைய பிரச்சனைகளை மாற்றி அற்புதம் செய்வார். துதிக்கின்றோம் துதி பாடி பாடி தூயாதி தூயவரே. துதிக்கின்றோம் துதி பாடி பாடி தூயாதி தூயவரே. அல்லேலூயா. எதிரிகள் சூழ்ந்து நின்றாலும், எரிகோ போன்ற அனுபவங்கள் இருந்தாலும், துதிக்கும் போதே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். அவரை ஆராதிக்கும் போது நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். ஓ ஹல்லேலூயா. ரிமஷந்தரதரமா அங்குரியாங்கரதுலபௌதரவாணி அலதரதரமா. எல்லோரும் சேர்ந்து இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். இந்த பாடலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். குருடரி கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரி கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று சொல்லலாம். வியாதி விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவர். வியாதி விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஓ அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். சேர்ந்து பாடுவது பார்க்கலாம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேல் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேல் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர்
வல்லவர், அவர் கிருபை என்றும் கைகளை தட்டி சொல்லுவோம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சோதனை நேரத்தில் வெள்ளம் தந்தார், அவர் நல்லவர், நல்லவரே. நம் தேவைகள் யாவையும் சந்தித்தார், அவர் நல்லவர், நல்லவரே. சோதனை நேரத்தில் வெள்ளம் தந்தார், அவர் நல்லவர், நல்லவரே. நம் தேவைகள் யாவையும் சந்தித்தார், அவர் நல்லவர், நல்லவரே. பாடுகாட்டவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அப்பா இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. சொல்லுங்க, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஓ அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறா. வியாதியின் விடுதலை தருபவர், சொல்லும் வியாதியின் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவங்கள் யாவை நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியின் விடுதலை தருபவர், அவர் நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. எல்லாரும் அதிலேராம் ஆண்டவரை துதித்து, அவர் உயர்ந்தவர், அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் பெரியவர், அவர் மாறாதவர், அவர் அற்புதமானவர், அவர் விடுவிக்கிறவர், அவர் சுகம் தருகிறவர், அவர் நம்மோடு இருக்கிறவர், வியாதியிலே விடுதலை தருகிறவர், நம்முடைய துன்பங்களை மாற்றி போடுகிறவர், இதுவரை நடத்தி வந்தவர், இனிமேல் நம்மை நடத்தி நமக்கு பலன் தந்தவர், அவரே நம்முடைய யெகோவா, அவரே நம்முடைய தேவன், அவர் போல ஒரு தெய்வம் இல்லை. ஆண்டரியா கனவுதரகா நோதுமோஸ்தரா ஓரியா கனதுலகா
உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் பரிசுத்தர், நீர் உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல ஒரு பரிசுத்தர் இல்லை. ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல நான் அவனை தேற்றுவேன் என்று சொன்னாண்டவர், நான் அவனை தேற்றுவேன் என்று சொன்னாண்டவர். எத்தனை துன்பம் சூழ்ந்து வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் நெருக்கினாலும், மனதிலே வேதனைகளும் அவன் சொல்ல முடியாத சஞ்சலங்களும் இருதயத்தை வாரப்படுத்தினாலும், நம்மை விடுவிக்கிற, நம்மை விடுதலையாக்குகிற, நமக்கு அருளை செய்கிற இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் பரிசுத்தர், அவர் நல்லவர், அவர் விடுவிக்கிற தெய்வம். தாயோட தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா. ஒரு தடவை என்று சேர்ந்து சொல்ல பார்க்கலாம். இப்போதும் என் வாழ்விலே இயேசையா. எத்தனை சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருவிட செய்பவரே. மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருவிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தன்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தன்னை நினைப்பவரே. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா. சொல்லுங்க ஒரு தடவை ஆண்டவரை பார்த்து. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா. அப்பா பலவீன நேரம் நீ உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் அருளேனே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் அருளேனே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று பார்ப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. சொல்லுங்க. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா. சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா. நீங்களாலே தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு போல புரிந்து கொண்ட இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு போல புரிந்து கொண்ட இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும்
வாழ்க்கை அழிந்தே மறைந்து போம். விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். மனபூமி ஒழிந்து போனான். சொல்லுவோம், வார்த்தைகள் மாறாதே. வாழ்க்கை அழிந்தே மறைந்து போம். விசுவாசி என்றென்றும் நிலை. எல்லாரும் சேர்ந்து சொல்ல பார்க்கலாம். ஹalleluya, 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 உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. நீ பெரியவர். உம்முடைய வார்த்தை ஒளியா, உம்முடைய வார்த்தை சத்தியம். நீ ஜீவிக்கிற தெய்வம். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும்
கழிவுறத்தக்கதாக, உண்மையிலே நாங்கள் மகிழ்ந்திருக்கத்தக்கதாக, உண்மையிலே நாங்கள் சந்தோஷப்படத்தக்கதாக கர்த்தர்களுக்கு நல்ல அனுக்கிரகங்களை கிருபைகளை நடந்தது எங்களோடு இருக்கட்டும். ஆவியானவர் தொடர்ந்துக்காக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வேதத்தை திறந்து 13வது சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். 13வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம். நல்லது. ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்துவிட்டீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீ நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். ஆமென். 2 வசனங்களை சேர்த்து வாசிக்கலாம். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கழிவோடும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆமென். உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். நீர் என்னை விடுவிக்கிறீர் என்ற ஆழமான நம்பிக்கையில நாம் வாழுவோம், ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உட்கார்ந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி பார்க்க நமக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் தந்தார், சூழ்நிலைகளை கர்த்தர் தந்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேசத்திலே பயங்கரமான கொள்ளை நோயினாலே பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருந்தால் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சுகமாய் காத்து வருகிறார். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய சென்னைக்காக ஜெபம் பண்ணுவோம். அநேக இடங்களிலே இந்த கொரோனா பாதிப்பினாலே ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை, விடுதலையை, ஆரோக்கியத்தை தரும்படி அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வாராக. இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அதில் 27ஆம் அதிகாரத்தில் இருந்து சில விஷயங்களை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 27ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களை வாசிப்போம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இன்று ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார் என்று பவுல் நடுக்கடலில, ஆழ்கடலில நின்று கொண்டு கப்பலில எல்லோரும் சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்த நேரத்தில் ஒரு தைரியமான வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பவுலின் கப்பல் பிரயாணத்தில் நடந்த சம்பவங்கள் தான் இந்த 27ஆம் அதிகாரத்தில் உள்ள சம்பவங்கள். இந்த கப்பல் பிரயாணம் எதற்கு என்று கேட்டால், இவர் நியாயம் விசாரிக்கப்படுவதற்காக ராயனுக்கு அபயமிட்டதை பார்க்கிறோம். 26ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே ஆகவே இவர் ராயனிடத்திலே ரோமாபுரிக்கு அழைத்து கொண்டு போகப்படுகிறார். அப்படி விசாரிக்கப்படுவதற்காக இத்தாலியா தேசத்திலிருந்து கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்டு அப்படி அவர்கள் பயணப்பட்ட போது கப்பலிலே 276 பேர் அங்கு இருந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சில நாள் அப்படி அவங்க பயணம் போகிறார்கள். சில நாள் பயணத்துக்கு பிற்பாடு கப்பல் பயணத்துக்கு மோசம் வந்தது என்று
இந்த 27ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த வார்த்தை போட்டிருக்கும், கொஞ்ச நேரத்துக்குள்ளே. அப்ப கொஞ்ச நேரத்துக்குள்ளே கடுங்காற்று கப்பலின் மீது மோதியது. அப்ப இவர்கள் பயணப்படுகிறார்கள். ஒரு நாள் 2 நாள் அப்படி பயணிக்கும் போது கிரேத்தா தீவு என்கிற தீவண்டை வந்தபோது அங்கே இருந்து விடலாம், அது கொஞ்சம் நல்ல பெரிய தீவு, அங்கு தங்கி இருக்கலாம் என்று எண்ணின போது அவர்கள் நினைத்தார்கள், தென்றல் அடிக்கிறது, தென்றல் மெதுவாய் அடிக்கிறது, இப்படியே பயணம் பண்ணினால் சீக்கிரம் நாம் போய்விடலாம் என்று எண்ணி அவர்கள் பயணத்தை தொடர்ந்த போதுதான் திடீரென்று காற்று, தென்றல், மெதுவாய் அடித்த தென்றல் கொடுங்காற்றாய் மாறி யூரோப் கிளிதோன் என்கிற சேதம் உண்டாக்கக்கூடிய காற்றாய் மாறி போனார். அப்படி மாறின போது இவர்கள் கப்பலை வசப்படுத்தி பார்க்கிறார்கள், வசப்படுத்த முடியவில்லை. கப்பலை நிறுத்தி பார்க்கிறார்கள், நிறுத்த முடியவில்லை. அங்கு அழகாய் போட்டிருக்கிறது 15வது வசனத்திலே, காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். இவர்கள் நினைத்த திசை நோக்கி பயணிக்க முடியாதபடி, இவர்கள் எண்ணின திசை நோக்கி பயணிக்க முடியாதபடி காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படி கொண்டு போகப்பட்டது மட்டுமல்ல, 16வது வசனத்திலே போட்டிருக்கிறது, வருத்தத்தோடே படகை வசப்படுத்த வேண்டியதாகிவிட்டது. என்ன அர்த்தம்? மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது. எல்லாரும் படகை இழுத்து பார்க்கிறாங்க, முயற்சி பண்றாங்க, மானுமி என்னென்னமோ பண்ணி பார்க்கிறாரு. ஆனாலும் வருத்தத்தோடே படகை வசப்படுத்த வேண்டியதாகிவிட்டது. மிகுந்த காற்று அடித்துக் கொண்டிருந்தபடினாலே, கடலுக்கு கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடினாலே, தங்களிடத்திலே இருந்த சரக்குகளை எல்லாம் தூக்கி கப்பலிலே எரிந்து விட்டார்கள் என்று 18வது வசனத்திலே வாசிக்கிறோம். இனி கப்பலிலே சரக்குகள் அதிகமான பாரம் இருந்தால் தண்ணீர் ஒருவேளை கப்பலுக்குள் வந்து ஒருவேளை மூழ்கிவிடக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிடும் என்று எண்ணி இருந்த சரக்குகளை தூக்கி கப்பலிலே போட்டு கடலிலே போட்டு விட்டார்கள். சரக்குகளை போட்டது மட்டுமல்ல, தளவாடங்களை தூக்கி அந்த கடலிலே எரிந்து விட்டார்கள். 19வது வசனத்திலே வாசிக்கிறோம், தளவாடங்களை தூக்கி அவர்கள் எரிந்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படின்னா அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள், தேவையான பொருட்கள் எல்லாவற்றையுமே தூக்கி எரிந்து விட்டார்கள். இந்த கப்பல் பயணம் மிகுந்த மோசத்தை உண்டாக்கக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, 20வது வசனத்திலே பார்க்கிறோம், அநேக நாட்களாக நட்சத்திரங்கள் இல்லை, அநேக நாட்களாக சூரியன் இல்லை, அநேக நாட்களாக சந்திரன் இல்லை. 21, 23 வசனங்களிலே வாசிக்கிறோம், அநேக நாட்களாக போஜனம் பண்ணவில்லை. அந்த வார்த்தையை பாருங்க, எப்படி போட்டிருக்கு, அநேக நாட்களாக போஜனம் பண்ணவில்லை. 40வது வசனம் போட்டிருப்பாங்க, நங்கூரம் இல்லை. நங்கூரத்தை அறுத்து நிறுத்திட்டாங்க, கடலுக்குள்ள விட்டுட்டாங்க, நங்கூரம் இல்லை. 40வது வசனம் போட்டிருப்பாங்க, சுக்கானுடைய கட்டுப்பாடு இல்லை. சுக்கான் கட்டுப்பாடு இருந்தால் போக வேண்டிய திசைக்கு போகும், சுக்கானுடைய கட்டுப்பாடு இல்லை. இப்ப பாருங்க 11வது வசனம் போட்டிருக்கு, மாலுமியினுடைய கட்டுப்பாட்டிலையும் இல்லை, மாலுமியினுடைய கட்டுப்பாட்டிலையும் இல்லை. இப்ப கவனிங்க, 17வது வசனம் போட்டிருக்கு, யோசனைகள் ஒன்றும் செயல்படவில்லை. அவர்கள் உபாயங்கள் ஒன்று என்ன செய்யல, செயல்படவில்லை. அங்க 20வது வசனம் போட்டிருப்பாங்க, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையும் இல்லை. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையும் இல்லை, கப்பலில் பயணிக்க வழியும் இல்லை. அந்த 41வது வசனத்துல கப்பல் இனி பயணிக்கும் என்று சொல்வதற்கு வழியும் இல்ல. போய் கப்பல் ஒரு கடல்ல ஒரு 2 திக்கும் போய் இருக்கிற இடத்துல முட்டி நின்று கொண்டது. அப்ப கவனிக்கணும், சூழ்நிலையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இவர்கள் பயணம் பண்ணுகிற கப்பல் அகப்பட்டு கொண்டது, காற்றிலே அகப்பட்டு கொண்டது. அகப்பட்டு கொண்ட கப்பல் பல வருத்தத்தையும் வேதனைகளில் சந்திக்க வேண்டியதான சூழ்நிலைகள் வந்தது. சரக்குகளை தூக்கி எறிய வேண்டிய நிர்பந்தங்கள் வந்தது. தளவாடங்களை தூக்கி போட வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. வேதத்துல வாசிக்கிறோம், இல்லை என்கிற நிலையோடு அவருடைய பயணங்கள் தொடர்கிறது. அநேக நாட்களாக போஜனம் பண்ணவில்லை, அநேக நாட்களாக சூரியனை காணவில்லை, அநேக நாட்களாக நட்சத்திரத்தை காணவில்லை, அநேக நாட்களாக சந்திரனை காணவில்லை, அநேக நாட்களாக நம்பிக்கை, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. அப்ப எதிர்க்கும் காற்றுக்கு நடுவில், எதிரான சூழ்நிலைகளுக்கு நடுவில், ஆள் கடலில்
அலை மோதுகிற கடலில் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்ற நிலையில் பயணிக்கிற ஒரு பயணத்தை பார்த்தோம். அன்புக்குரியவங்களே, இந்த காலை நேரத்தில் உங்களோடு ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்ல விரும்புகிற காரியத்தை சொல்றேன். நம்புவதற்கு எதுவுமே இல்லை என்கிற சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கை பயணம் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்குமானால், போஜனம் இல்லை, பல நாட்களாக சந்திர சூரிய நட்சத்திரங்களை பார்க்க முடியவில்லை, ஆதாரம் என்று சொல்லக்கூடிய நங்கூரம் இல்லை, எங்களுடைய வாழ்க்கையில சுக்கானுடைய கட்டுப்பாடு இல்லை, எங்களுடைய யோசனைகள் செயல்படவில்லை, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எதுவும் இல்லை, இனி தொடர்ந்து பயணிக்க முடியுமா என்ற வழியும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை என்ற ஒரு வேதனையோடு, ஒரு நெருக்கத்தோடு, ஒரு போராட்டமான சூழ்நிலையோடு உட்கார்ந்து இருந்த போதுதான், எதிரான சூழ்நிலைக்கு நடுவில், எதிரான காற்றுக்கு நடுவில் பயணிப்பதற்கு வழி இல்லை என்ற ஏக்கத்தோடு உட்கார்ந்து இருந்த போதுதான் பவுலிடத்திலே இயேசு வந்தார். இன்னும் சொல்ல போனால் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்று ராத்திரி கர்த்தருடைய தூதனானவர் வந்தார். என்று ராத்திரி நம்பிக்கை இழந்து போன ராத்திரி, என்று ராத்திரி இனி நமக்கு முடியாது, பயணிக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில், பல நாள் முயற்சித்து பலனில்லை, பல நாள் பிரயாசப்பட்டும் நம்மளால் கரை சேர முடியவில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்த ராத்திரியிலே கர்த்தருடைய தூதனானவர் அங்கு வந்து நிற்கிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும். எதுவுமே இல்லை என்கிற நிலை வந்த போதும், கப்பல் காற்றிலே அகப்பட்டுக் கொண்டது என்ற நிலை இருந்த போதும் பவுலுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. பாருங்க, என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறவர். ஆண்டவர் பாருங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் என்னை ஆட்கொண்ட ஒரு தேவன் இருக்கிறார், அவர் எந்த நிலையிலேயும் என்னை கரை சேர்ப்பார் என்ற ஆழமான நம்பிக்கை பவுலுக்குள் இருக்குது. எதிரான சூழ்நிலைகள் இருக்கலாம், எதிரான போராட்டங்கள் இருக்கலாம், எதிரான காரியங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, என்னை ஆட்கொண்டவர் கர்த்தர் இருக்கிறார் என்கிற ஆழமான நம்பிக்கை இருந்தால், ஆழ்கடலிலும் கர்த்தர் வந்து உங்களை விடுவிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், பவுலுக்கு தேவனை குறித்த ஆழமான புரிதல் இருந்தது, பவுலுக்கு தேவனை குறித்த ஆழமான நம்பிக்கை இருந்தது. எப்படி புரிந்து கொண்டார்? என்னை ஆட்கொண்டவர் இருக்கிறார், என்னிடத்தில் ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே என்னை நடுக்கடலில் நிற்கதனியாய் விடமாட்டார், இடையில் என் பயணத்தை முடிப்பதற்கு அனுமதிக்க மாட்டார். என் பயணம் எங்கே போய் நிற்க வேண்டுமோ அங்கே போய் நிற்கிறது வரைக்கும் அவர் எனக்கு எல்லா வழிகளையும் திறந்து கொடுப்பார் என்கிற நம்பிக்கை இருந்தது. ஆனால் கப்பலில் இருந்த 276 பேர்ல பவுலை தவிர மற்ற யாருக்கும் நம்பிக்கையே இல்லை. இனி நம்ம கரை செய்வோம் நம்பிக்கை இல்லை. அவங்க எல்லாம் நினைத்தார்கள், கடலுக்குள் 276 பேர் சாக போகிறோம் என்று நினைத்தார்கள். இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிய போகிறது என்று நினைத்தார்கள். தேவனை புரிந்து கொண்ட ஒருவன், தேவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட ஒருவன் அந்த இடத்தில் இருந்ததினால், இல்லாத நிலைமைகளிலேயும் அகப்பட்டு கொண்ட சூழ்நிலைகளையும் வேதனையான சூழ்நிலைகளுக்கு நடுவிலையும் கப்பல் பயணம் மோசத்தை உண்டாக்கும் என்கிற நிலை வந்த போதும், உடைந்த நிலைமைகளிலேயும் கப்பலிலே சேதம் வந்த நிலைமையிலையும் 14 நாட்களாக போஜனம் பண்ணாத நிலையில் இருந்த போதும் வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை கரை சேர்த்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நடுவில் இருந்தாலும் தைரியமாய் கர்த்தர் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்களை ஆட்கொண்ட ஆண்டவர் அந்த இடத்திற்கு வருவார். அல்லேலூயா. எந்த இடத்துக்கு வந்தார்? கடலின் நடுவிலே வந்தார். காற்றுக்குள்ளே அகப்பட்டுக் கொண்டிருந்த போது வந்தார். நீங்கள் அகப்பட்டிருக்கிற அந்த வேதனையான சூழ்நிலைக்கு நடுவில் வருகிறவர் தான் நம்முடைய இயேசு. தப்பிக்க வழி இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இடத்தில் வந்து உங்களை தப்புவிக்கும்படியாய் வருகிறவர் தான் இயேசு. அங்கே வந்தார் என்ற
வார்த்தையை பார்க்கிறோம். இன்றைக்கு என் தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். வாழ்க்கையில் தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நடுவில் நான் அகப்பட்டிருக்கிறேன். ஒரு வேதனைக்கு நடுவில் அகப்பட்டிருக்கிறேன். இன்றோடு 14 நாளாகிவிட்டது. வாழ்க்கையில் முன்னே போக முடியவில்லை, பின்னேயும் திரும்ப முடியவில்லை. நடுக்கடலில் தத்தளிக்கிற கப்பலாய் என் வாழ்க்கை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு நிலைமையில் இருப்பீர்களானால் உங்களுக்கு கர்த்தர் மீது ஒரு ஆழமான நம்பிக்கை வரட்டும். இந்த காலையில உங்களை ரட்சித்தவர், உங்களை விடுதலையாக்கினவர், உங்களை அபிஷேகம் பண்ணினவர், உங்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவர் எந்த நிலையிலையும் உங்களை விட்டுவிட மாட்டார். அந்த சூழ்நிலைகளுக்கு நடுவிலையும் உங்களை காப்பாற்றி நடத்தி கொண்டு போக அவர் உண்மையுள்ளவர் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா. இங்கு பவுல் சொல்கிறார், என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறவர். அப்ப இந்த நடுக்கடலில 276 பேர் இருக்கிற இடத்துல யாரும் நம்பிக்கை இல்லாமல் கிடக்கிற நேரத்துல இந்த பவுலுக்கு மட்டும் கர்த்தர் மீது இவ்வளவு ஆழமான நம்பிக்கை வர காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பவுலுக்கு தெரியும். பவுலுக்கு என்ன தெரியும்? நான் சேவிக்கிறவர் எந்த நிலையிலையும் என்னை விடவே மாட்டார். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்லை. அப்ப பவுல் என்ன நினைத்தார்? அவர் சொல்றார், ஒரு 4 காரியங்கள் இந்த இடத்துல நம்ம கவனிக்க போறோம். 1, அப்போஸ்தலர் 27 அப்படி 23வது வசனத்துல வாசிக்கிறோம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, கவனிக்கணும், ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறவர். அங்க அழகா வாசிக்கிறோம், இந்த ராத்திரி என்னிடத்துக்கு வந்து நின்றோம். அந்த ராத்திரி எப்படிப்பட்ட ராத்திரினா பசி நிறைந்த ராத்திரி. அந்த ராத்திரி எப்படிப்பட்ட ராத்திரினா எந்த நம்பிக்கையுமே இல்லாத ராத்திரி. அந்த ராத்திரி எப்படிப்பட்ட ராத்திரினா வேதனையும் துக்கமும் கலந்திருக்கிற ஒரு ராத்திரி, துயரமான ஒரு ராத்திரி, துன்பத்தோடு திகிலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ராத்திரி. கப்பல் பயணம் நடுக்கடல், ஆள் கடலிலே என்ன செய்வதென்ற நிலையில வருத்தத்தோடு உட்கார்ந்து இருக்கிற ராத்திரி. அந்த ராத்திரி அவர் சொல்றாரு, என்னிடத்தில் வந்து நின்றார். இப்படி நான் சொல்ல போறேன், யாரும் வர முடியாத இடத்திற்கு வந்தார். அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு பாருங்க. இயேசு அந்த வார்த்தையை அழகா சொல்றாரு, இன்று ராத்திரி வந்தார். அப்படின்னா பவுல் இருக்கிற கப்பல் 14 நாள் ஆயிற்று நினைக்கிறேன், அது நடுக்கடல்ல இப்ப நின்று இருக்குது. இங்க இருந்து யாராவது நேரம் வரணும்னா அந்த ராத்திரி யாரும் வரவே மாட்டாங்க. ஒரு மனிதனுக்கு உதவி வேணும்னா நடுராத்திரி யாருக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. அதுவும் உள்ள இருக்கிறவனுக்கு, கடலுக்குள்ள இருக்கிறவனுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கும் உதவி செய்வது கடினம். அவர் சொல்றாரு, பயம் நிறைந்த நேரத்துல, பாதிப்புகள் நிறைந்த நேரத்துல, இனி யாரும் இல்லை என்கிற நிலை வந்தபோது, நம்பிக்கை இழந்த நேரத்துல இந்த ராத்திரி அவரின் இடத்துக்கு வந்தார். ஆகவேதான் கர்த்தர் மீது பவுலுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்தது. எந்த இடத்திற்கும் அவர் வந்து என்னை விடுவிப்பார் என்கிற நம்பிக்கை இருந்ததுனாலதான் சொல்றாரு, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும். இந்த காலையில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதா தேவ பிள்ளைகளே? நீங்கள் யாரும் வர முடியாத இடத்திற்கு அவர் வந்து உங்களை விடுதலையாக்குவார். நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் வந்து விடுதலையாக்குவார். இங்கெல்லாம் அவர் யாரு வருவாங்களா, யாராவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்கிற இடத்திற்கு அவர் வந்து விடுதலையாக்குவார். நீங்க நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னா நம்பிக்கை இழந்த இடம். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னா உதவி அற்ற இடம். அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னா யாருமே வர முடியாத இடம். சொல்றார், அந்த இடத்திற்கு ஒருவர் வர முடியுமானால் அவர் நான் சேவிக்கிறவராகத்தான் இருக்க முடியும். அந்த இடத்துக்கு ஒருவர் வர முடியுமானால் நான் தொழுது கொள்ளுகிற, நான் ஆராதிக்கிற, நான் என்னையே அர்ப்பணித்திருக்கிற அந்த ஆண்டவராகத்தான் இருக்க முடியும் என்று பவுல் ஆழமான நம்பிக்கை வைத்திருந்தார். இன்றைக்கு காலையில உங்க சூழ்நிலைக்கு நடுவுல, எதிரான சூழ்நிலைக்கு நடுவுல, போராட்டமான சூழ்நிலைகளுக்கு நடுவுல, அகப்பட்டு கொண்ட சூழ்நிலைக்கு நடுவுல, தப்பிக்கை வழி இல்லை என்று சொல்லுகிற சூழ்நிலைக்கு நடுவுல உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறோம். யாரும் வர முடியாத இடத்துக்கு வருகிற தேவன் மீது உங்களுடைய ஆழமான நம்பிக்கையை வையுங்கள். உதவியற்ற நேரத்தில் அவர் வருவார். நம்பிக்கை இழந்த நேரத்தில் அவர் வருவார்.
யாரும் செய்ய முடியாத அற்புதத்தை உங்களுக்காக செய்வார். தப்பி பிழைக்க முடியாத இடத்தில் அவர் உங்களை பிழைக்க வைப்பார். இந்த பகல் வேளையில உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். பல ராத்திரிகள் வேதனையோடு கழிக்கப்பட்டிருக்கலாம், பல ராத்திரி உணவில்லாமல் கழிந்திருக்கலாம், பல ராத்திரி துக்கமும் துயரமும் நிறைந்ததாய் கழிந்திருக்கலாம், பல ராத்திரி இனி நாங்கள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை என்ற ஒரு நிர்பந்தத்தில் கழிந்திருக்கலாம். இந்த பொழுது உங்களுக்கு விடிந்திருக்கிறது. உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இனி ஒரு ராத்திரி உங்களுக்கு வருமானால் அது சந்தோஷத்தின் ராத்திரியாய் அது மாறட்டும். இனி ஒரு ராத்திரி வருமானால் உங்களுக்கு ஒரு விடியலாய் அது மாறட்டும். இனி ஒரு ராத்திரி வருமானால் அந்த ராத்திரி உங்களுக்கு சுபிட்சமானதாய், கரை கண்ட ராத்திரியாய், துறைமுகத்தை பார்த்த ராத்திரியாய், சமாதானத்தின் ராத்திரியாய் மாறுபடி கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் கொடுப்பாராக. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். யார் வர முடியாத இடத்துக்கு வருகிறவர் தேவன். வேதத்திலே கவனித்து பாருங்கள். சீசர்கள் படவிலே போகிறார்கள். அவர்களுக்கு நடுக்கடலிலே படகு போய் நிற்கிறது. பெரும் காற்றடிக்கிறது. அந்த காற்று சுழற்சிக்குள்ளே அகப்பட்டுக் கொண்டார்கள். தப்புவோம் என்கிற நம்பிக்கை இல்லை. அவர்கள் தள்ளாடுகிறார்கள். இயேசு தூரத்திலிருந்து கண்டவர் நடு சாமத்துல, நாலா சாமத்துல கடல் மீது நடந்து அவரிடத்துக்கு வந்தாராம். கடல் மீது நடந்து அவரிடத்துக்கு வந்தாராம். அவர்கள் நினைத்தார்கள், இந்நேரம் யார் வருவது, இந்நேரம் யார் இடத்தில் வருவது? அவர் சொல்றார், நான் தான் உங்களிடத்தில் வந்தேன். உங்க நிலைமையை கண்டு வந்தேன், உங்க சூழ்நிலையை கண்டு வந்தேன், உங்களை விடுவிக்கும்படியாய் வந்தேன், உங்களை காப்பாற்றும்படியாய் வந்தேன், உங்களை தப்புவிக்கும்படியாய் வந்தேன். நாலாம் ஜாமத்திலேயும் சில பிரச்சனைகள், நாலாம் ஜாமத்திலேயும் சில சிக்கல்கள், நாலாம் ஜாமத்திலேயும் சில வேதனைகளோடு, போராட்டங்களோடு படுக்கையிலே படுத்திருந்தாலும், நித்திரை இல்லாதபடி, தூக்கம் இல்லாதபடி, துன்பத்தோடு புரண்டு கொண்டிருந்தாலும், அந்த ராத்திரி நேரத்திலேயும் உன் அருகில் வந்து உனக்கு ஒரு அற்புதம் செய்கிற ஒரு இயேசுதான் நான் ஆராதிக்கிற இயேசு, நான் சேவிக்கிற இயேசு. அல்லேலூயா. வேதத்தில் அழகாய் போட்டிருக்கிறது, அக்கினிக்குள் தூக்கி போட்டார்களே 3 பேரை. அக்கினிக்குள் தூக்கி போடும்போது அந்த அக்கினிக்குள் யாராயிலும் போக முடியுமா என்று கேட்டால் போக முடியாது. ஆனால் 4வது ஒருவர் அந்த இடத்திற்கு போனார். அதைத்தான் சொல்லுகிறேன், யாரும் வர முடியாத இடத்திற்கு அவர் வருகிறவர் என்று. உங்க வாழ்க்கையில எந்த மனிதனும் வந்து உதவி செய்ய முடியாத ஒரு நிர்பந்தமான நிலையில் இருக்கிறீர்களோ, எந்த மனிதனும் வந்து காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, இந்த பகல் வேளையில உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறார். அது அக்கினி போன்ற சூழ்நிலைகளாய் இருக்கலாம், அது ஆறுகளை கடக்கிற ஒரு சூழ்நிலைகளாய் இருக்கலாம், அது அகப்பட்டுக் கொண்ட சூழ்நிலையாய் இருக்கலாம், ஆழ்கடலின் சுழற்சியில் அலைகளின் மோதலிலே உடைத்து சின்னாபின்னமாகி போன வாழ்க்கையின் பின்னணியங்களாய் இருக்கலாம். இன்றைக்கு காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆறுகளை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன், நீ அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாது இருப்பார். ஏனென்றால் அந்த இடத்திற்கும் நான் வருவேன். யாரும் வர முடியாத இடத்தில் வந்து உனக்கு ஒரு அற்புதம் செய்கிறவர் நான் என்று சொல்லுகிறார். யாருக்காக என்று சொன்னால், ஆழமான நம்பிக்கை வைக்கிறவர்களுக்காக, ஆட்கொண்டவர்கள் விசுவாசிக்கிறவர்களுக்காக, தன்னை நம்பியே வாழ்கிறவர்களுக்காக. இந்த அற்புதங்களை செய்ய கர்த்தர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. இல்லை என்கிற நிலையிலும், அகப்பட்டுக் கொண்ட நிலையிலும், போராட்டத்தின் நடுவில் இருப்பீர்களானால் இன்னைக்கு காலையில் சொல்ற ஒரு வார்த்தை, யாரும் வர முடியாத இடத்திற்கு வந்து உங்களை விடுவிக்க கர்த்தர் உண்மையுள்ளவர். என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறவர். என்ன செய்கிறார்? 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, கப்பல் அதில் அகப்பட்டுக் கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடிக்கு, அங்க வாங்க, காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அந்த வார்த்தை நீங்க பார்க்கலாம், காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம் அப்படின்றார். தென்றல் 13ஆம் வசனத்துல, தென்றல் மெதுவாய் இருந்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடினது என்று எண்ணி புறப்பட்ட போது எதிர்த்து போகக்கூடாத ஒரு கொடுங்காற்று அடித்தது. எதிர்த்து போகக்கூடாத ஒரு கொடுங்காற்று அடித்தது. காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம் அப்படின்னா அவர் சொல்றாரு, எங்கள் பலனுக்கு மிஞ்சின காற்று. ஒருவேளை எங்க பலனுக்கு உள்ள அடிச்சுன்னா அந்த பலனால நிறுத்திப்போம், வசப்படுத்திப்போம், திருப்பிப்போம். ஆனா காற்று பயங்கரமா அடிச்சதுனால எங்க பலனால
ஒண்ணுமே செய்ய முடியல. அப்ப இரண்டாவது காரியம் சொல்றாரு பாருங்க, என்னை ஆட்கொண்டவ, நான் சேவிக்கிறவ என்னிடத்துக்கு வந்தா, எப்படி வந்தா? யாரும் வர முடியாத இடத்துக்கு வந்தா. இரண்டாவது, எதிர்க்க பலன் இல்லாத நேரத்தில் வந்தா. அந்த வார்த்தையை பாருங்க, என்ன நேரத்தில் வந்தா? எதிர்க்க பலன் இல்லாத நேரத்தில் வந்தா. காற்றை எதிர்த்து போக முடியாத சூழ்நிலை. இப்ப எங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. சரக்கு இருக்கு, சாப்பாடு இருக்கு, எல்லாம் இருக்கு, சாப்பிடுவதற்கு முடியல. சரக்க தூக்கி போட்டாச்சு, எல்லாத்தையும் எரிஞ்சாச்சு. ஆனா அங்க இருக்கிற சூழ்நிலை எல்லாம் பார்த்தா சாப்பிடுவதற்கு மணல்ல. சாப்பிடாததுனால பலன் இல்ல, மனதில பலன் இல்ல, உடம்புல பலன் இல்ல, அவனுடைய இருதயம் தளர்ந்து போய் இருக்குது. ஏன்னா எதிர்காற்று, சூழ்நிலைகள், பிரச்சனைக்குரிய நிலைமைகள், இவைகளை கண்டபோது மிகுந்த வேதனைக்கு நடுவில் அவர்கள் நிற்கிறார்கள். அப்ப எதிர்க்க இந்த பலன் இல்லாத இந்த நேரத்துல அங்க இயேசு வந்தார். ஆனால் வாசிக்கிறோம், எங்கள் பலனுக்கு மிஞ்சின காரியங்கள், எங்கள் கைகளினாலே கட்டுப்படுத்த முடியாத காரியங்கள், எங்கள் மன தைரியத்தினாலே எதிர்கொள்ள முடியாத காரியங்கள் நடந்த போது, இந்த பலனுக்கு மிஞ்சின காரியம் உண்டான போது, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் பலனால செய்ய முடியாத காரியத்தை என் பலன் கொண்டு கட்டுப்படுத்தி உன் வாழ்க்கைய சரியான பாதையில நடத்த விரும்புகிறேன். அப்ப நம்ம பலனால முடியாத விஷயங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? பல நேரம் நம்ம நினைக்கிறோம், என் பலனால முடியல, நான் என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் சொல்றார், நான் உனக்காக வர்றேன். உன் பலகீனமான நேரங்கள்ல நான் உதவி செய்ய வல்லமை இல்லை. அல்லேலூயா. பவுல் தன் பலகீனம் குறித்து சொல்லும் போது சொல்றார் ஆண்டவர், உன் பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன் பலகீனத்துல என் பலன் வெளிப்படும் போது அது மகா பெரியதாய் மாறும். அல்லேலூயா. ஆசா சொல்லும் போது சொல்றாரு ஒரு வார்த்தை, பெரிய சேனையை எதிர்த்து நிற்கிறோம் ஆண்டவரே, அவங்கள்ட்ட இருக்கிறவங்க 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க, எங்கள்கிட்ட இருக்கிறது 5 லட்சம் பேர் தான், இவங்களை எதிர்த்து எங்களால யுத்தம் பண்ண முடியுமானே தெரியாது. மிகுந்த நெருக்கத்துக்குள்ள நிற்கிறோம், மிகுந்த போராட்டத்துக்குள்ள நிற்கிறோம். ஆண்டவரே என்ன செய்வோம் என்று கேட்டபோது அவர் ஆண்டவர்கிட்ட வேண்டாரு, பலன் உள்ளவனுக்காயும் பலனற்றவனுக்காயும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியமாயிற்றே என்று கேட்டபோது, பலன் இழந்திருந்த, சத்துவம் இழந்திருந்த இந்த ஆசாவுக்கு கர்த்தர் பலன் கொடுத்து அந்த சேனையை முறியடிக்க, அந்த யுத்தத்தில் ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்திருப்பார். ஆனால் இந்த பகல் வேளையில சொல்றேன், உங்கள் பலனுக்கு மிஞ்சின காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதோ, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறதோ, எங்கள் பலனால் சில காரியங்களை வசப்படுத்த முடியவில்லை, நாங்களும் எவ்வளவு பலன் கொண்டு போராட முடியும், எவ்வளவுதான் நாங்களும் போராடி பார்க்க முடியும், முடியல, நாங்க சுக்கான விட்டுட்டோம், முடியல, அந்த பாய்களை எல்லாம் இறக்கி விட்டுட்டோம், கப்பலை விட்டுட்டோம், எந்த போக்குல போகட்டும், வாழ்க்கை எங்க போய் முட்டட்டும், வாழ்க்கை எங்க போய் தன்மார் நிக்கட்டும் என்று நாங்கள் எங்கள் பலனெல்லாம் இழந்ததினால் விட்டுவிட்டோம் என்று ஒரு சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறீர்களோ, இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார், பலன் இழந்து போய் நிற்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை வசப்படுத்த முடியாது தவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, எது காற்றினாலே காற்றின் போக்கிலே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது, என்ன செய்வது என்ற தெரியாத ஒரு சூழ்நிலை நிற்கிற தேவ பிள்ளையே, உனக்கு பலனாய் கர்த்தர் இந்த பகல்களிலே வர விரும்புகிறார். உன் மிஞ்சும் பலத்துக்கு மிஞ்சின காரியங்கள் நடக்கும் போது அதிலே கர்த்தர் அற்புதம் செய்ய விரும்புகிறார். உன் பலனுக்கு மிஞ்சின போராட்டத்திலே நீ தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, உன் பலனுக்கு மிஞ்சின காரியத்திலே அகப்பட்டு கொண்டாயோ, உன் பலனை கொண்டு ஒன்றும் செய்ய முடியவில்லையோ, அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், என் பலனால் ஒன்றும் செய்ய முடியாது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன், என் பலனால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும், என் பலனால் ஒன்றும் செய்ய முடியாது, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என் பலனால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது, என் மேல் ஒரு யுத்தமே வந்தாலும் அது என்னை தொடாது. காரணம், நான் என் பலத்தில் நிற்கவில்லை, தேவனுடைய பலத்தில் நிற்கிறேன். அல்லேலூயா. இந்த காலையில் எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? இந்த காலையில் எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு?
இந்த காலையில எத்தனை பேர் கர்த்தரை நம்பிக்கையோடு சொல்ல முடியும், ஆழமான நம்பிக்கை வைத்து சொல்ல முடியும், நான் பலன் இல்லாத நேரத்தில், எதிர்க்க திராணி இல்லாத நேரத்தில், ஒருவேளை இந்த ஆண்டு காலகட்டங்களில் பல மாதங்களாக சரியான வேலை இல்லை, வாழ்க்கையை நடத்துவதற்கு போராட்டமாக இருக்கிறது, ஜீவியத்தை நடத்துவதற்கு அனுகூலமான சூழ்நிலைகள் இல்லை, சரியான வருமானம் இல்லை, பிள்ளைகளை காப்பாற்றுவது வேதனையாக தெரிகிறது என்கிற ஒரு நிர்பந்தமான நிலையில நிற்கிறீர்களோ, எதிர்க்க பலன் இல்லை, வரும் காலங்களை எதிர்த்து பயணிக்க முடியுமா தெரியவில்லை, எதிர்காற்றாயிருக்கிறது வாழ்க்கையில, முன்னேற்றத்துக்கான வழிகள் இல்ல வாழ்க்கையில என்கிற ஒரு சூழ்நிலைக்கு நடுவில் இருப்பீர்களானால் இந்த காலையில கர்த்தர் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார். உன்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறவர் என்று தைரியமாய் சொல்லுங்கள். பலன் இல்லாத இடத்துல, எதிர்க்க பலன் இல்லாத இடத்துல, திராணி இல்லாத இடத்துல, சத்துவம் இல்லாத இடத்துல, முடியாத இடத்துல, இயலாத இடத்துல கர்த்தர் உங்களுக்கு பலனாய் வந்து நிற்பார். அவைகளை மேற்கொள்ள கர்த்தர் பலன் தருவார். அவைகளை காப்பாற்றி உங்களை நடத்த கர்த்தர் கிருபை தருவார் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. மூன்றாவது காரியம் என்ன? வாசிங்கள் 27ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. கவனிங்க, என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறவர், யாரும் வர முடியாத இடத்திற்கு வந்தார். இரண்டாவது, எதிர்க்க பலனில்லாத நேரத்தில் வந்தார். மூன்றாவது சொல்லே, சேதத்திற்கு நடுவில் சேதம் வராமல் காக்க வந்தார். அந்த வார்த்தை பாருங்க, சேதத்திற்கு நடுவில் சேதம் இல்லாமல் காக்க வந்தார். இவருக்கு சேதம், எதிலே சேதம்? கப்பலிலே சேதம். எதிலே சேதம்? பொருட்களிலே சேதம். எதிலே சேதம்? உடைமைகளிலே சேதம். இப்ப இந்த சேதத்துக்கு நடுவில் இருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் பார்க்கிறாரு, இனி விட்டாங்களுக்கு எதுக்கு தான் சேதம்? பிராணனுக்கு, உயிருக்கு, ஜீவனுக்கு சேதம் வரும் என்று கண்ட ஆண்டவர் அந்த ராத்திரி அங்கே வந்திருக்கிறார். அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும், இதற்கு மேல் அவர்களுக்கு சேதம் வராமல் காக்க வருவேன் என்று அங்கு நிற்கிறார். பவுல் பயணிக்கிற கப்பல் அதிகமான சேதத்தை கண்டிருக்கிறது. பவுல் பயணிக்கிற கப்பலிலே அதிகமான உடைமைகள் சேதமடைந்திருக்கிறது. பொருட்களை தூக்கி கடலில் எரிந்து விட்டார்கள். கப்பல் உடைந்து போய் கிடக்கிறது. 41வது வசனத்தில் வாசிக்கிறோம், கப்பல் உடைந்திருக்கிறது. உடைந்த கப்பலுக்குள் 276 பேர் உட்கார்ந்து இருக்கிறார். என்னதுக்குள்ள? உடைந்த கப்பலுக்குள்ள 276 பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும், உடைந்த கப்பலில் உயிரை சேதம் இல்லாமல் காப்பாற்றினார். உயிருக்கு சேதம் வராதபடி காப்பாற்றினார். இந்த பகல் ஒரு வார்த்தை சொல்றேன், எத்தனை சேதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் தைரியமா இருங்க. பிராணனுக்கு சேதம் வராமல் காக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. சத்துருவுடைய உடைமைகளை புரியலாம், சத்துருவுடைய பொருட்களை எடுக்கலாம். யோகுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். யோகுவை சாத்தான் கண் வைத்த போது நேர ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், அவனை ஆசீர்வதித்திருக்கிறேன், அவனை பாரு, அவள் செல்வ சீமானாய் இருக்கிறான், அவனை தொடுவதற்கு அனுமதிதான் போ. அவர் சொன்னார், எல்லாத்தையும் தொட்டுப்போ, பிராணன் என்ன செய்யாது, தொடாத. அவன் எல்லாத்தையும் எடுத்தான். ஆட்டை எடுத்தான், மாட்டை எடுத்தான், பிள்ளைகளை எடுத்தான், அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் எடுத்துட்டான். எல்லாம் அவனை விட்டு போய்விட்டது. அவன் சொல்லுகிறான், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய்த்தான் போக போகிறேன், எல்லாம் போய்விட்டது. மனைவி சகலம் போய்விட்டது. அவனுக்கு இருந்தது என்னவோ, இந்த கூட்டுக்குள்ள இருக்கிறவோ அந்த உயிர் மட்டும்தான், இந்த உடம்புக்குள்ள இருக்கிற இந்த உயிர் மட்டும்தான். ஆண்டவர் அந்த உயிரை, அந்த ஜீவனை எதுவும் சேதப்படுத்தாமல் காப்பாற்றினார். எதுக்கு தெரியுமா? இதெல்லாம் போயிடுச்ச, இது மட்டும் என்ன லாபம், இதெல்லாம் போயிடுச்ச, இது இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த நேரம் ஆண்டவர் சொல்றாரு, நீ ராயன் முன்பதாக எனக்கு சாட்சி சொல்லணும், ஆகவே நீ உயிரோட இருக்கணும்.
யோகுவே, நீ அனுபவித்த எல்லா துன்பத்துக்கும் வேதனைக்கும் பிரதிபலனா அநேக நன்மைகளை அனுபவிக்கணும். ஆகவே நீ உயிரோட இருக்கணும். சேதங்கள் வந்தவனே சொல்றோம், நீ வாழ்ந்த என்ன செய்ய, இதெல்லாம் போயிருச்சு, கவலைப்படாதீர்கள். வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்துட்டீங்களோ அதையெல்லாம் திரும்ப இரட்டிப்பாய் கொடுக்க கர்த்தரால முடியும். எதெல்லாம் வாழ்க்கையில் இழந்துட்டீங்களோ அதையெல்லாம் திரும்ப கர்த்தர் கொடுக்க முடியும். இழந்த சந்தோஷத்தை தர முடியும், இழந்த உடைமைகளை தர முடியும், இழந்த ஜீவியத்தை தர முடியும், இழந்த ஊழியத்தை தர முடியும், இழந்த நம்பிக்கைகளை திரும்ப தர முடியும். இழந்ததான சகலமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. பாருங்க, நீங்க கவனிச்சு பார்க்கணும். கப்பலிலே இருந்த எல்லா பொருட்களையும் தூக்கி கடலை எறிஞ்சிட்டாங்க. ஆனா 28வது வசனத்துல 28வது அதிகாரத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கப்பலிலே சரக்கு ஏற்றப்படுகிறது. அவங்க எதை இழந்தாங்களோ அது மறுபடியும் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த காலையில் ஆண்டவர் சொல்றார், சேதத்திற்கு மேல சேதம் வராமல் உன்னை காக்க போறேன். இதுவரை உடைமைகளுக்கு சேதம் வந்திருக்கலாம், இதுவரை சரீரத்தில் சேதங்கள் வந்திருக்கலாம், இதுவரை வாழ்க்கையில சேதங்கள் வந்திருக்கலாம், உடைந்து போன நிலைமையில வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் ஜீவனை காப்பாற்றி இனி ஒரு சேதத்தை நீ காணக்கூடாதபடி உன்னை நடத்த உண்மையில்லவர் சொல்லி அந்த இடத்துல கர்த்தர் வந்து நிற்கிறார். சேதத்துக்கு நடுவில் நிற்கிறீர்களோ, உடைந்து போன கப்பலிலே உயிருக்கு பயந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, எல்லா எதிர்காற்று அடிக்கிற நிலைமையில அதற்கு நடுவில் சிக்குண்டு அகப்பட்டுக் கொண்டு தள்ளாடினவர்களாய் உட்கார்ந்து இருக்கிறீர்களோ, நம்பிக்கை இழந்தவர்களாய் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்களோ, நீ காலையில் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு, தைரியமா இருங்க. சேதத்திற்கு நடுவில் உங்களை காப்பாற்றி சேதம் இல்லாமல் உங்களை கரை சேர்க்க உண்மை இல்லவன். அல்லேலூயா. ஒரு சேதம் உங்களை அணுகாதபடி உங்களை பத்திரமாய் காக்கிறதுக்கு அவர் ஆயத்தமுள்ள தேவனாய் என்று வந்து நிற்கிறதை நாம் கவனிக்க முடியும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, சிங்கங்களுக்கு நடுவில் தூக்கி போட்டார்கள். ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். அக்கினிக்கு நடுவில் போட்டார்கள். அக்கினி அவர்களை சேதப்படுத்தாதபடி அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் காப்பாற்றினார். இன்னைக்கு காலையில் நீங்க நம்புறீங்களா? நீங்கள் ஆராதிக்கிறவர், உங்களை ஆட்கொண்டவர், நீங்கள் தினந்தோறும் சேவித்து வருகிற ஆண்டவர் மேல ஒரு ஆழமான நம்பிக்கை வைங்கள். இல்லை என்ற நிலை இருந்தாலும், போராட்டமான சூழ்நிலையா இருந்தாலும், கப்பல் புயலுக்கு நடுவில் அகப்பட்டு கொண்ட நிர்பந்தங்கள் இருந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பீர்களானால் யாரும் வர முடியாத இடத்தில் வந்து உங்களை விடுவிப்பார். எதிர்க்க பலன் இல்லாத நேரத்தில் வந்து பலன் கொடுப்பார். சேதத்திற்கு மேல் சேதம் வராதபடி காப்பாற்ற அந்த இடத்தில் வந்து காப்பாற்றி உடைய சேதங்களுக்கு உங்களை விலக்கி போடுவார் என்பது மாத்திரமல்ல. 4வது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 27ஆம் அதிகாரம் 24வது வசனம். 27ஆம் அதிகாரம் 24வது வசனம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆகவே இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். கவனிங்க, என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறவர் அந்த ராத்திரி எதுக்கு வந்தார்னா என்னோடு கூட பயணம் பண்ணுகிறவர்களுக்கு தயவு பண்ணும்படி வந்தார். இப்படி சொல்றேன், எனக்கு தயவு காண்பிக்கும்படி வந்தார். வாழ்க்கையில தேவனுடைய தயவு மட்டும் இல்லைன்னா சரியான இடத்தை நோக்கி பயணிக்க முடியாது. தேவனுடைய தயவு இல்லைன்னா நாம் போக வேண்டிய லக்கை நோக்கி பயணிக்க முடியாது. நாம் வாழ்கிறது அவருடைய தயவு. அதுதான் தேவன் சொல்லுகிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. பல பிரச்சனையில் அகப்பட்டிருக்கிற உனக்கு தயவு காண்பிக்க விரும்புகிறார். சேதத்துக்கு நடுவில் இருக்கிற உனக்கு தயவு காண்பிக்க விரும்புகிறார். உடைந்து போன வாழ்க்கையில உட்கார்ந்து இருக்கிற உனக்கு தயவு காண்பிக்க விரும்புகிறார். மேலும் பயணிக்க முடியாது என்கிற நிர்பந்தத்தில் இருக்கிற உனக்கு தயவு காண்பிக்க விரும்புகிறார். அவருடைய தயவு உன்னை பத்திரமாய் கரை சேர்க்கும். அவருடைய தயவு உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அவருடைய தயவு உன்னை யாருக்கு முன்பதாக நிற்க வேண்டுமோ அவருக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தும்.
அல்லேலூயா. பாருங்க, அத்தனை போராட்டங்களுக்கு நடுவுல அவர்கள் ஜீவனை காப்பாற்றினார். 276 பேர்ல ஒருத்தனை கூட சாக அனுமதிக்கவே இல்லை. ஆனா சொல்ற உன் நிமித்தம் அவங்க எல்லாருக்கும் தயவு. யோனத்தானி நிமித்தம் மேவி மோசேத்துக்கு தயவு. இயேசு கிறிஸ்து நிமித்தம் பரலோகத்தில் தேவனிடத்திலிருந்து நமக்கு தயவு. அவர் நமக்காய் பரிந்து பேசுகிறார், நமக்காய் வழக்காடுகிறார், நம்முடைய ஜீவியத்துக்காக இன்றைக்கும் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆகவே இன்றைக்கும் தயவு பெற்றிருக்கிறோம். தேவ தயவு நமக்கு கிடைக்க வேண்டுமானால் எதிர் சூழ்நிலைக்கு நடுவில் கர்த்தர் மேல் ஆழமான நம்பிக்கை வையுங்கள். அல்லேலூயா. எதிர் காற்றுக்கு நடுவிலும் ஆழமான நம்பிக்கை வையுங்கள். போராட்டங்களுக்கு நடுவில் நம்பிக்கை வையுங்கள். அவர் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவர். அவர் தன்னுடைய தயவை விளங்க பண்ணுகிறார். காலைதோறும் நம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அவருடைய தயவினாலே நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்கிறோம். ஏன்? வேதத்துல லோத்து அந்த அக்கிரமக்காரருக்கு நடுவிலே அழிந்து போகாதபடி அவன் மேல் வைத்த இரக்கத்தினால், அவன் மேல் வைத்த தயவினால் கையை பிடிச்சு வெளியே கொண்டு போய் விட்டார். ஏன்? இதற்குள்ள நீ என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த அக்கினிக்குள்ள அழிந்து போகக்கூடாது. நீ காலையில சொல்றேன், உங்க வாழ்க்கையும் சில தீமைகளுக்கு நடுவில் அழிந்து போகாதபடி, சில பொல்லாங்குக்கு நடுவில் அழிந்து போகாதபடி, வியாதியில அழிந்து போகாதபடி, உடைய குடும்பம் காக்கப்படும்படி நீ காலையினுடைய கைகளை பிடித்து அவருடைய தயவினாலே சரியான இடத்துல கொண்டு போய் விட விரும்புகிறார். உங்களுடைய கர்த்தருடைய தயவு உங்களுக்கு தாராளமாய் உண்டாக போகிறது. அவருடைய தயவினாலே நீங்கள் வாழப் போகிறீர்கள். தயவினாலே இழந்ததை திரும்ப பெறப் போகிறீர்கள். அவருடைய தயவினாலே கர்த்தருக்கு சாட்சிகளாய் மாறப் போகிறீர்கள். அவருடைய தயவினாலே தேவன் குறித்த லக்கை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடரப் போகிறீர்கள். அவருடைய தயவில்லாமல் உங்களாலும் என்னாலும் வாழ முடியாது என்கிறத மறந்து போகவே கூடாது. ஆகவே நம்புக்குரியவர்களே, நம்புவதற்கு ஏதுமில்லாத நிலையில் இருக்கிறீர்களோ, ஆனால் கர்த்தர் மீது ஆழமான நம்பிக்கை வையுங்கள். அப்பொழுது யாரும் வர முடியாத இடத்திற்கு வருவார். அப்பொழுது எதிர்க்க பலமில்லாத நேரத்தில் வந்து உங்களை விடுவிப்பார். அப்பொழுது சேதத்திற்கு மேல் சேதம் வராதபடி உங்களை காத்து தப்புவிப்பார். அப்பொழுது உங்களுக்கு தயவு பண்ணி கரையிலே கொண்டு போய் சேர்ப்பார். இந்த தேவன் உண்மை இல்லவர். ஆழ்கடலிலும் ஆண்டவர் உங்களை அற்புதமாய் காக்கிறவர் என்பதை மறந்து போகாதீர்கள். எது காற்றோ, சுழல் காற்றோ, போராட்டமான நிலைமைகளோ, அவைகளிலிருந்து உங்களை தப்புவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்களை எல்லா சூழ்நிலைகளுக்கு நடுவிலே இருந்து விடுவிப்பாராக. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரீமா சந்தரா கதரா. உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை மிகுந்த வேதனைகளுக்கு நடுவிலையோ, உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை ஒரு போராட்டத்திற்கு நடுவிலையோ, இன்னைக்கு காலையில் உங்களோடு ஆண்டவர் பேசி இருக்கிறாரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எத்தனை பேர் சொல்லுவீங்க? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. புயலுக்கு நடுவில் சொல்லுவோம், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஒரு தடவை சொல்லலாமா? நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும்
காரியங்கள் எங்களை கூடி வர செய்தி இந்த நேரலை வழியாக யார் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறாரோ அத்தனை பேரை இந்த வார்த்தை விடுதலையாக்கட்டும், இந்த வார்த்தை திடப்படுத்தட்டும், இந்த வார்த்தை ஆசீர்வதிக்கட்டும், இந்த வார்த்தை நடத்தட்டும், அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கட்டும், அவருடைய நிர்பந்தமான நிலைமைகளிலிருந்து கர்த்தர்களை விடுதலையாக்கும், அவருடைய சூழ்நிலைகளிலிருந்து விடுதலையாக்கும். நெருக்கம், போராட்டம், அகப்பட்டுக் கொண்ட நிலைமை, சிக்கிக் கொண்ட நிலைமை, புயலில் காற்றிலையும் ஆழ்கடலுக்கு நடுவிலையும் தப்பிச்செல்ல வழியில்லாத நிர்பந்தமான நிலையில் அகப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குகிறார். இந்த பகல் உங்களுக்கு ஒரு அற்புதமாய் மாறும், இந்த பகல் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பிள்ளைகளோடு இருப்பீரார். இந்த நாள் முழுவதும் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். இது சென்னை பட்டணம், இதை சுற்றி இருக்கிற எல்லா ஆண்டவர் மாவட்டங்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவரே, கொரோனா வைரஸிலிருந்து கர்த்தர் ஜனங்களை தப்புவிப்பீரார், பாதுகாப்பு கொடுப்பீரார். யாருக்கு எந்த விதத்திலையும் ஆண்டவரே பிரச்சனைகள் வராதபடி காத்துக் கொள்கிறார். சீக்கிரம் இதிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும். நாங்கள் எல்லாரும் எல்லாவற்றினும் சுகமாய் சூட்சமாய் வாழ கர்த்தர்களுக்கு அனுக்கிரகம் தருகிறார். கூடவே காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் சில சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகிதமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் அப்படி வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் மாறாமல் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.